குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜூன் 6, 2025 வெள்ளிக்கிழமை என்ன கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் யார் வேணால் நினைச்சிக்கலாம். ஜூன் 1 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி போயிட்டுருக்கு. இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கண்டபஸ் பார்த்தலாம். அதாவது பார்த்திங்கன்னா பெங்களூர் ஆர்சிபி அணி வந்து பார்த்திங்கன்னா நடப்பு ஐபிஎல்லில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 11 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. கூட்ட நெரிசலை சிக்கி அவர்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நீதி விசாரணைக்காக வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு கர்நாடக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியான ஜான் மைக்கேல் டி குன்ஹா தலைமையிலான தனிநபர் விசாரணை ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இதில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் பகுதியில் நேரடி ரயில் போக்குவரத்து அளிக்கும் உதய்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் வழித்தடத்தின் நிறைவாக அதாவது கத்ரா டு ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கி வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த வழித்தடத்தில் உள்ள செனாப் பாலம் உலகில் உயரமான ரயில் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சி பாலம்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து நாட்டின் முதலாவது கம்பிவட ரயில் பாலம். இந்த 2 பாலத்தையும் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 272 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா இந்த வழித்தடத்துக்கான திட்டம் 1997 தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் நிறைவடைந்திருக்கு. இந்த பாலத்தினுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1486 கோடி ரூபாய் செலவில் 1.3 கிலோமீட்டர் நீளத்துக்கு கட்டப்பட்டிருக்கு. இது எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா 359 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஓகேங்களா? இது ஈஃபில் டவரை விட 35 மீட்டர் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனித்துவம் வாய்ந்த 5707 வகை திரைப்பட கேமராக்களை சேகரித்து பல் மருத்துவ நிபுணரான ஏவி அருண் வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் உலக சாதனை படுத்திருக்காரு. 2023 வந்து 1645 கேமராக்களை சேமித்து கின்னஸ் சாதனை படுத்திருந்தார். அவருடைய சாதனையை அவரே முறியடிச்சிருக்கிறார். அடுத்து சைபர் குற்றங்களுக்கு எதிராக ஆப்ரேஷன் திரைநீக்கு அப்படின்ற நடவடிக்கை 2 வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க தமிழக காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறையில் சைபர் குற்றங்களுக்கு எதிராக ஆப்ரேஷன் திரைநீக்கு 2 அப்படின்ற நடவடிக்கையின் மூலம் 3 நாட்களில் 136 பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏற்கனவே 2024 டிசம்பர் மாதம் 8 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா திரைநீக்கு 1 அப்படின்ற நடவடிக்கை பேரில் தொடங்கியிருந்தாங்க. இப்போ 2 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் திரைநீக்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது சைபர் குற்றங்களுக்கானது. ஓகேங்களா? நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் செனா பாலம் உலகின் மிக உயரமான ரயில் பாலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சி பாலம், இது இந்தியாவின் முதல் கேபிள்களால் தாங்கப்படும் ரயில் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதயம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்தே பாரத் ரயில்கள். இந்த 4 திட்டப்பணிகளையும் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 2மே ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஐநா வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் திட்டத்தின் கீழ் 1973 முதல் உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி வந்து கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா? நடப்பாண்டு 2025 உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினத்தில் உலக அளவில் நெகிழி மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கவனம் செலுத்த கொரிய குடியரசு வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் அப்படின்ற தகவலின்படி பல்வேறு காரணங்களால் மாசுபட்ட உலகின் முதல் 10 நகரங்கள் பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் நகரம் வந்து பார்த்திங்கன்னா சம்கைட் அர்பஜைஜானில் இருக்குது. இது ரசாயன தொழில் ஈடுபடுறதுனால இந்த இடம் அப்படி இருக்குது. அடுத்து இந்தியாவில் வாபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது குஜராத்தில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. கனரக தொழில்துறை நிறுவனங்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப அரசு தரப்புலேருந்து இது கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்ட அந்த கணக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது சுற்றுச்சூழல் தினத்தின் மூலம் தமிழகத்தை சார்ந்த செய்திகள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் தொடங்கி இந்தியாவிலேயே அதிகபட்சமாக ராம்சார் அங்கீகாரம் பெற்ற 21 ஈரநிலங்கள் கொண்ட மாநிலமாக தமிழகம் இருக்குது. முக்கியமானது. ஓகேங்களா? இதன் தொடர்ச்சியாக மன்னார் வளைகுடாவில் உள்ள தனுஷ்கோடியில் தமிழ்நாட்டின் முதல் கிரேட்டர் பிளமிங்கோ சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின், ரஃபேல் போர் விமானங்களுடைய உடல் பகுதிகளை இந்தியாவில் தயாரிப்பதற்கான உடன்பாடு பிரான்ஸிடம் வந்து பார்த்திங்கன்னா டசால்ட் ஏவியேஷன் மற்றும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் அப்படின்ற நிறுவனங்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ரஃபேல் போர் விமானங்களுக்கான உடல் பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் இந்தியாவிலே தயாரிக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா?
அடுத்து எஸ்எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கைபேசி செயலிலேயே அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா பல நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. பணியாளர் தேர்வு வாரியம் எஸ்எஸ்சி தேர்வுகளுக்கு மை எஸ்எஸ்சி ஆப் என்ற கைபேசி செயல் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது அப்டேட் வந்தால் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் 5ஆம் தேதி, அதாவது ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வளங்களின் கவனமாக பயன்பாடு, நிலையான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் லைஃப் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா பொது இயக்கமாக மாறிட்டு வருது அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலகின் மிக பழமையான மலைத்தொடர்கள் ஒன்றான ஆரவல்லி மலைத்தொடர் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் தில்லி வரை பரவி இருக்குது. இங்குள்ள வனப்பகுதியில் பல சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் வந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இது தொடர்பான பிரதமர் வெளியிட்ட எக்ஸ்ட்ரா பதிவில் ஆரவல்லி பசுமைச்சுவர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.